Hi friends, இன்னைக்கு தமிழ்நாட்டுல one of the top most famous பிரியாணியா இருக்கிற வாணியம்பாடி பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி சட்டில 1 கிலோ பிரியாணி பண்றதுக்காக 200 ml எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கிறப்ப 5 ஏலக்காய், 8 லவங்கம், 3 துண்டு பட்டையை சேர்த்து லைட்டா கிண்டி விடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கிறப்ப சேர்த்தீங்கன்னா ஏலக்காய் வெடிக்க சான்ஸ் இருக்கு. அதனால லைட்டான சூடு இருக்கிறமோ சேர்த்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணி பண்றதுக்காக 300 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்பவுமே இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போதான் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்குறப்ப அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கைவிடாம வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டிக்கு நீங்க வதக்கினா போதும். வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுமே மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கணும்னு நினைக்காம இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க சேர்க்கணும். ஏன்னா அப்போதான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா தான் 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கணும். கூடவே 50 கிராம் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்த உடனேயே பூண்டு பேஸ்ட்டை சேர்க்காம இஞ்சி பேஸ்ட்டை நல்லா வதக்க விடுங்க. இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க பூண்டு பேஸ்ட்டே சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 50 கிராம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குங்க. யூஸ்வலாக 1 கிலோ பிரியாணிக்கு நம்ம 100 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு சேர்ப்போம். ஆனால் வாணியம்பாடி பிரியாணிக்கு 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு சேர்க்கணும். வாணியம்பாடி பிரியாணி பொறுத்த வரைக்கும் இஞ்சி பேஸ்ட்டையும் பூண்டு பேஸ்ட்டையும் தனித்தனியாக சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலா கூட நல்லா கிளறி விடுங்க. ஆம்பூர் பிரியாணி மாதிரியே வாணியம்பாடி பிரியாணிக்குமே நம்ம காஞ்ச மிளகாயை அரைச்சு தான் சேர்க்கணும். 1 கிலோ பிரியாணிக்கு 10 காஞ்ச மிளகாயை ஊற வச்சு அரைச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மசாலாவோட பரட்டி விடுங்க. மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்த கையோட 200 கிராம் தக்காளி, 100 ml தயிரை சேர்த்து நல்லா மசாலாவோட கிண்டி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக தக்காளியையும் தயிரையும் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் தக்காளியையும் தயிரையும் ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு 5 நிமிஷம் வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கொத்தமல்லி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி புதினாவையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. வாணியம்பாடி பிரியாணிக்கு அரிசி வேக வைக்கிறப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, அப்புறம் நம்ம 1 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசிக்கு தேவையான 2.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான தண்ணி 900 ml மசாலாவில் சேர்த்துக்கோங்க. மசாலாவில் 900 ml தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா பிரியாணி சட்டியில் அங்கங்கே இருக்கிற மசாலாவெல்லாம் தண்ணியோட சேர்த்து விடுங்க. தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டவ்வில் ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா நல்லா கொதி வர்றதுக்காக தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கிலோ சிக்கனை சேர்த்துருங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே ஏன் உங்களை மீடியம் ஃப்ளேமில் மாற்ற சொன்னேன்னா, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கிறப்போவே நீங்கள் சிக்கனை சேர்த்திங்கன்னா பபிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரப்போ அந்த மசாலா தண்ணியெல்லாம் உங்கள் மேலே வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொதி வந்துடும். அப்போது தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அரிசியை வேக வைக்கிறதுக்காக வச்சுருந்த தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. அதில் நம்ம 30 நிமிஷம் ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா இது பாஸ்மதி அரிசின்றதுனால மெதுவாக கிண்டி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. அரிசியை வடித்த கையோட பிரியாணி மசாலாவோட தட்டை திறந்து லேட் ஆக்காமல் ரைஸ் எல்லாம் சேர்த்துருங்க. பிரியாணி மசாலாவில் அரிசியை சேர்க்கறதுக்கு முன்னாடி இது வாணியம்பாடி பிரியாணின்றதுனால 1 கிலோ பிரியாணிக்கு ஒரு லெமனோட ஜூஸை புழிஞ்சு விடுங்க. லெமனை புழிஞ்ச கையோட ரைஸை சேர்த்து நல்லா லெவல் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா அரிசியை விட வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அரிசியை வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியிலேருந்து எடுத்து ஊற்றி அரிசியையும் வாட்டரையும் ஈக்குவல் ஆக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க.
தண்ணியை ஊற்றினதுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியோட அளவும் தண்ணியோட லெவலும் ஈக்குவலாக இருக்குது. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான டைம். ஸோ தட்டை போட்டு மூடி வைங்க. இப்போ 20 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி 30 நிமிஷம் தட்டை திறக்காம அப்படியே வச்சுடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிரியாணியாக இருக்கிற வாணியம்பாடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியை தம் உடைக்கிறப்போ நடுவுலேருந்து எடுத்து தம் உடைக்காமல் இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து தம் உடைங்க. டேஸ்ட்ல ஆம்பூர் பிரியாணி மாதிரியே இருக்கிற வாணியம்பாடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம்.